ஸோ இன்னைக்கு இந்த ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். Redmi 13C. ஸோ ரொம்ப நாளாக பெருசாக எந்த ஃபோன் லான்ச் ஆகலை. அதை ரீஸ்டார்ட் பண்ணுற விதத்தில் பார்த்தீங்கன்னா ரெட்மி இந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. Redmi 13C 5G. அடச்சி C 13C. இது வந்து குளோபல் டெபியூட்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. பிகாஸ் இந்த 4G வேரியன்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு சில கண்ட்ரீஸ்ல ஆல்ரெடி வந்துருச்சு. நம்ம ஊர்லயும் வந்திருக்கு. பட் வேற SoC வச்சு ஸ்பெஷலாக எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டுமா, Q3 குவாட்ரா யோ இந்த வருஷத்தோட Q3 வந்து அதிக 5G போனை வந்து இவங்க தான் ஷிப் பண்ணிருக்காங்க. ஓஹோ ஈவென்ட் இவர் தான் பார்த்தாரு, அதனால தான் இந்த ஓவரெல்லாம் சொல்றாரு. அண்ட் ஆல்சோ இதை அன்பாக்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி இந்த எல்லா வேலையும் பார்த்தது பாத்தீங்கன்னா சார் தான். சோ இதை பத்தி சொல்ல போறது எல்லாமே பாத்தீங்கன்னா விக்னேஷ் தான் சொல்ல போறாரு. அன்பாக்ஸ் பண்ணலங்க. யோ அன்பாக்ஸ் பண்ணணும். இது எப்படியா கொண்டு வர்றீங்க? இங்க பாருங்க, அப்படியே ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டி வச்சிடுறாங்க, அதே மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. கேட்டா வந்து அன்பாக்சிங்ல வந்து காமிக்கணும் அப்படின்றதுக்காக. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா ப்ரோ. சேம் பிஞ்ச். ஐயோ ரெட் கலர். தயவு செஞ்சு பிரிங்க. பாக்ஸ் கலர் மாத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 12C வந்தப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அந்த பழைய மாடலாவே இருக்கும். இது கிட்டத்தட்ட இன்னொரு கம்பெனி மாதிரி இருந்தாலும் அந்த 13C அப்படின்றத பெருசா போட்டிருக்காங்க. பிரிச்சிரவா? பிரிங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் போன் அதை போட்டானுங்க. மோஸ்ட் ட்ரஸ்டபிள் பிராண்ட். இது வந்து அந்த சர்டிபிகேஷன். இங்கதான் ஸ்பெக். நல்லா இருக்குங்க டிசைன். காட்டன் மறைச்சிருக்காங்க, சூப்பரா இருக்கு. அதாவது இப்படி பாக்குறப்ப வந்து கோடெல்லாம் இப்படி இருக்கு. இதே இப்படி பாத்தீங்கன்னா கோடெல்லாம் ஸ்ட்ரைட்டா இருக்கு. நல்லா யூனிக்கா பண்ணிருக்கான். இல்ல என்னதான் யூனிக்கா பண்ணாலும் கேஸ் அதனமோ வாஸ்தவம் தான். அதுக்கு தான் வந்து ரெட்மி என்ன பண்ணிருப்பானா, உள்ள இந்த பட்ஜெட்டுக்குள்ள கேஸ் கொடுத்துருக்க மாட்டான். ஆனா கேஸ் கொடுக்குற மாதிரியே ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க. அது உள்ள வந்து பேப்பர் இருக்கும், டாக்குமெண்டேஷன். நல்லா இருக்கு, போன் நல்லா இருக்கு. டிசைன் இந்த ஃபேஷனேட்டா யாராவது விரும்புவாங்கல்ல, அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் கலருக்கு ஏத்தாப்புல பொண்ணுங்கலாம் சில பேர் வாங்கணும் வைப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். சரி, எத்தனை கலர் ஆப்ஷன் இருக்கு? 3 கலர். நம்மளுக்கு வந்து 1 தான் வந்திருக்கு. சரி, பாக்ஸ்க்குள்ள வேற என்ன ஐட்டங்கள் இருக்கு? பாக்ஸ்க்குள்ள வந்து 10 வாட் சார்ஜர் இருக்கு. யோ, ஒரு 18 வாட்ஸ் 33 வாட்ஸ் அது கூட கொடுக்க மாட்டீங்களாயா? யோ 18 வாட் சப்போர்ட் இருக்கியா? ஆனா சார்ஜர் 10 வாட்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க. அது அப்படித்தான். நீ தானே எப்பயுமே கேட்ப சப்போர்ட் கொடுங்க அதான் கொடுத்துட்டாங்கல்ல. சரி, சார்ஜர் உள்ள கொடுத்துருந்துருக்கணும்ல. கொடுத்துருக்கணும், பிரைஸை கம்மி பண்ணணும்ல. சரி, எவ்வளவு பிரைஸ்? அது அப்புறம். சரி, போனை பத்தி சொல்லு. வேற எதுவும் இல்ல உள்ள? கேபிள் இருக்குல்ல. ஓகே, டைப் சி சார்ஜிங் கேபிள். USB A to C இல்லையா? சி. அட ஏன்டா ஏன் கேளுங்க பிறந்த கேடு கட்ட பயல. அன்வான்டட் டாக்கிங் அதெல்லாம். சரி. என்ன போன்ல கொடுத்துருக்காங்க அத சொல்லுங்க. என்ன கொடுக்கலையா? இல்லையா? என்ன இதுல ஸ்பெஷல்? இதுல வந்து ப்ராசஸர்னு பார்த்தோம் அப்படின்னா மீடியாடெக் ஸ்பெஷலான SoC பார்த்தோம்னா மீடியாடெக்கோட 6100 Plus என்ற 6 நானோமீட்டர் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஹார்ட்வேர்ல பார்த்தோம்னா எந்த குறையுமே இல்ல. ஓகே. LPDDR4X RAM, UFS 2.2. சரி, என்னமோ புதுசா கொடுக்குற மாதிரியே சொல்றது. மெமரி வேரியன்ட் அதெல்லாம் விர்ச்சுவல் ரேம்லாம் இருக்குயா. 8+8. ஓ, அதனால தான் பாக்ஸ்ல அந்த 16GB அப்படின்னு போட்டுருந்தீங்களா? அது எப்பயும் நடக்கிறது தானே. எத்தனை வேரியன்ட்ஸ் இருக்கு? அது ஒரு 2-3 வேரியன்ட் இருக்கும். ரைட். அது போக 7 5G பேண்ட் இருக்கு. ஓகே. மெமரி கார்டு போட முடியுமா? போடலாம். அப் டு 1 TB. ஆமா, யாரும் போட மாட்டான்ற தைரியம் தானே. ஆமா. சரி, இந்த SoC எப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ தான் என்னமோ அவங்க சார்பில் ஏதோ பேச போற அப்படின்னு இல்ல சொல்லணுமா? சரி, இப்போ இந்த SoC பத்தி சொல்லணும் அப்படின்னா இது எதோட ரீபிராண்ட்னே எனக்கு தெரியல நிஜமாவே. ஏன்னா ஆன் பேப்பரா பாக்கையில 6020 இருக்குல்ல, அது மாதிரியே கிட்டத்தட்ட இருக்கும். லைட்டா டிஃபரன்ஸ் போட்டு அங்கங்க மாத்தி வச்சிருந்திருப்பாங்க. ஓரளவு நல்ல SoC தான், பெருசா குறை சொல்ற மாதிரிலாம் கிடையாது. நீங்க யூஸ் பண்ணல எப்படி இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ்லாம்? பெர்ஃபார்மன்ஸ் வந்து கேமிங்லாம் பெருசா எந்த குறையுமே இல்ல. ஓகே தான். சரி, டெய்லி யூஸ் பண்றதுக்கு நார்மல் யூஸ்க்கலாம் அதுவும் ஓகே தான். ஆனா எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இது வேற எந்த போன்ல வந்திருக்கா? வேற போன்ல எனக்கு தெரிஞ்சு பெருசா எதுவும் இல்ல. ரியல்மில ஒரு போன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். 2024ல நிறைய போன்ல வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா லோ பட்ஜெட்ல அந்த 5G ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரவங்களுக்கு இந்த ப்ராசஸர் ஓரளவு நிறைய வரும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see பார்க்கலாம். சரி, வேற என்ன கொடுத்திருக்காங்க? டிஸ்ப்ளே என்ன? டிஸ்ப்ளே வந்து ஒரு 6.25 இன்ச் டிஸ்ப்ளே, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட். ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் ஒரு கிளாஸ் 3. சரி, பிரைட்னஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? அதான் ஒரு நிட்ஸ் லைட்டா விசிபிளா இருக்காது இல்லையா? சோ இன்டோர்ல நல்லா தான் இருக்கு. இப்போ நாங்க லைட்டிங்ல வச்சு பார்க்கல. என்னது? ரெசல்யூஷன். அந்த ரெசல்யூஷன் ஒன்னு இருக்கு. கரெக்ட். என்ன கொடுத்திருக்காங்க? HD. வெரி குட். அப்ப வந்து பட்ஜெட் வந்து கம்மியா தான் இருக்கும். என்ன பட்ஜெட்? அப்புறம் சொல்றியா? சரி, பட்ஜெட்டுக்கு வந்தா மட்டும் அப்புறம் சொல்றேன். சரி, டிஸ்ப்ளே வந்து எனக்கு பார்க்க நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா ஃபுல் ஹெச்டியா கொடுத்துருக்கலாம். என்னோட ஒரே ஒரு இதுதான், சுத்தி பாத்தீங்க அப்படின்னா அந்த பெசல்ஸும் சின்ஸும் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. அதையும் கொஞ்சம் குறைச்சிருந்துருக்கலாம். இங்க வந்து வாட்டர் டிராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் நடுவில் அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்ததை போட மாட்டேன். ஃபிளாஷ்பேக். வாட்டர் டிராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. இது தோணுச்சு
வாட்டர் டிராப் நாச் இருக்கு அப்படின்னு அப்போ தண்ணி வச்சா நக்கிக்கலாமா? வாட்டர் டிராப் ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் முடியாது. சரி, ஃபிங்கர் பிரிண்ட் என்ன கொடுத்துருக்கான்? என்ன இன் டிஸ்ப்ளே வேணுமா? ஐயோ அப்படிலாம் கேட்கலையா, என்ன கொடுத்துருக்காங்கன்னு தான் கேட்குறேன். ஏன்னா பின்னாடி இல்ல. அப்ப சைட் மவுண்டர் தானே இருக்கும். ஓகே, ரேகா இருக்கா? அண்ட் இது போக TUV லோ ப்ளூ லைட் சர்டிஃபிகேஷன், ஃபிளிக்கர் ஃப்ரீ. போக்கா சொல்றப்பா, நல்ல ஈவெண்ட்ல பார்த்து அப்படியே இதுக்கெல்லாம் எந்த குறைச்சலும் இல்ல. ஃபுல் HD டிஸ்ப்ளே கொடுங்கனா அது இல்ல. சரி, பேட்டரி என்ன கொடுத்துருக்காங்க? 5000 mAh பேட்டரி. ரைட், சார்ஜ் பண்ண 18 வாட் உள்ள இருக்குன்னு. உள்ள சார்ஜர் கிடையாது இல்லையா? சார்ஜர் தனியா தான். சார்ஜர் இருக்குல்ல 10 வாட். 18 வாட்ல இல்ல. அது இல்ல. கேட்டா அதுவும் பிரைஸ் கம்மி பண்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஸ்யூஷுவல் 5000 mAh அப்படின்றது ஓகே. OS MIUI 14. இதுல Android 13 கொடுத்திருக்காங்க. எப்படி சாஃப்ட்வேர் அப்டேட் பத்தி எதுவும் பேசிருக்க மாட்டாங்க. பேசலையே. கரெக்ட். அப்டேட் வருமான்னு தெரியல. செக்யூரிட்டி பேட்ச் மட்டும் எனக்கு தெரிஞ்ச Redmi போன்ல அப்பப்ப கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா என்னன்னா, எனக்கு உள்ள நிறைய அந்த ப்ளோட்வேர்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, ஒப்பேரா மினி ஒப்பேராம ஒரு போனை அனுப்பிட்டு ஒப்பேரா மினி பிரவுசர் இருக்கு. அந்த மாதிரி சொன்னேன். கேமரா பொறுத்தவரை 2 கேமரா கொடுத்திருக்கான். மெயின் கேமரா 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா. ரெண்டாவது AI. ஓ AI. இந்த AI என்னைக்கு ஒலிக்க போறான்னு தெரியல. இது சும்மா தண்டத்துக்கு தான். ஃப்ரண்ட்ல 5 மெகாபிக்சல். நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்னா, 1-2 ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் ஒரு சில டாப் அண்ட் போன்ல இருக்க மாதிரி கொடுத்திருக்காங்க. அந்த டில் ஷிஃப்ட், டைம் ஷட்டர், வாய்ஸ் ஷட்டர், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. சோ ரெசல்யூஷன் என்ன சப்போர்ட் இருக்கு? 1080p 30 fps. இதுவும் கொஞ்சம் இடிக்க தான் செய்யுது. அதான் எல்லாமே நான் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோ. ஐயோ சாமி, அதான் சொல்றேன்ல, மறுபடியும் சொல்றேன், எல்லாமே பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தான். 10 ரூபாய்க்குள்ள வருது அப்படின்ற பட்சத்துல இதெல்லாம் அக்செப்டபிள். ஏன்னா எல்லா பிராண்டும் இதுதான் பண்றாங்க, இவங்களும் இதுதான் பண்றாங்க அப்படின்னு விட்டுறலாம். போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க எடுத்துருக்கீங்க, இருந்தாலும் நான் எடுத்து பார்ப்பேன். செல்ஃபி ஓகே தான். மெயின் கேமராவும் பாத்தீங்க அப்படின்னா பரவாயில்லாம தான் இருக்கு. வீடியோ 1080p 30 fps அந்த சாம்பிள் தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபீச்சர்ஸ் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அது போக காமனா பாக்குற அந்த டைம் லாப்ஸ், ஸ்லோ மோஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுலயும் கொடுத்து வச்சிருக்காங்க. சரி, அதர் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்கு? IP53 ரேட்டிங். அத ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட்னு சொல்லலாமே. IP ரேட்டிங் சொன்னாதான் இதுல IP ரேட்டிங் இருக்குன்னு நினைப்பாங்க. சரி, வேற 3.5 mm ஆடியோ ஜாக். இது வேணா சொல்லிக்கலாம். மிச்சம் எவனும் கொடுக்க மாட்டாங்க, நான் தான் கொடுக்குறேன்னு வேணா பீத்திக்கலாம். வேற சிங்கிள் ஸ்பீக்கர் சவுண்ட் மட்டும் நான் செக் பண்ணோம். எங்க யூடியூப்ல யூடியூப்ல தான் அவங்க வீடியோ பாத்துக்கிருக்காங்க. இவனை யாராவது கண்ட்ரோல் பண்ணுங்கய்யா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உருப்படியா இது ஒண்ணு நல்லா தெளிவா சொல்லிட்டாங்க. ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச. ஏதாவது ஒரு பாட்டு. ஆய் வருதுடா. அந்த அளவுக்கு சவுண்ட் இல்ல, கொஞ்சம் கொணன்னு இருக்கு. வேற ப்ளூடூத் 5.3. நிறுத்து. என்ன SoC சொன்ன? 6100 பிளஸ் MediaTek 6 நானோமீட்டர். இல்ல, அதோட ஸ்பெக் ஷீட் பாத்திருக்கியா? எடிட்டர் அந்த ஸ்பெக் ஷீட்டை போடு. நீ கீழே போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல சப்போர்ட்டே ப்ளூடூத் 5.2 தான் இருக்கும். எப்படி உங்க ப்ளூடூத் 5.3 கொடுக்குறாங்க? எனக்கு என்ன தெரியும், ஈவென்ட்ல சொன்னாங்க, நான் சொன்னேன். இல்ல புரியல. இந்த SoCலயே அதான் சப்போர்ட். ஆனா இவங்களால எப்படி ப்ளூடூத் 5.3 கொடுக்க முடியும்? இதுல ப்ளூடூத் 5.2 தான் சப்போர்ட். ஒண்ணு அவங்க தப்பா சொல்லியிருந்திருக்கணும் கவனிக்காம, இல்ல ஏதாவது மிஸ்டேக்கான்னு தெரியல. சோ இதுல மேக்ஸிமமே ப்ளூடூத் 5.2 தான் சப்போர்ட். ஃபைனல் ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன். பிரைஸ் என்ன? பிரைஸ் அப்புறம் சொல்றேன். மறுபடியும் இழுக்காத. முடிஞ்சு போச்சு, வீடியோ முடிஞ்சு போச்சு. பிரைஸ் சொல்லுங்க. ஈவென்ட்ல ஒரு 15000க்குள்ள வரும்னு சொன்னாங்க. 15000க்குள்ள அண்டர் 15k. மேபி அந்த ஹையர் எண்ட் வேரியன்ட், இந்த 8GB வேரியன்ட் அதுவும் சொல்லி இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பேஸ் வேரியன்ட் ஒரு 10000 ரூபாய்க்குள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா 5Gக்கும் சரி, ஓவரால் யூசேஜுக்கும் சரி, ஓரளவு பொழைச்சுக்கிருவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நக்கிட்டு போக வேண்டியதான். சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போ, சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போன்னு போக வேண்டியதான். சரி, இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? SoC ஓரளவு நல்லதுதான். கேமரா ஓகே, டிஸ்பிளேவும் பரவாயில்ல, OS ஓகே, அப்டேட் சொல்லல. ஆனா ப்ளோட்டர் கொடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் பாக்கையில எனக்கு 10000 ரூபாய் 12000 ரூபாய்க்குள்ள ஓவரால் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஓரளவு கரெக்டான பட்ஜெட்டா இருக்கும். ஏன்னா 5000 ரூபாய் அப்படின்றதெல்லாம் நோட் சீரியஸ்க்கான பிரைஸா இருந்தது. இப்போ என்னன்னா நம்பர் சீரியஸே 5000 ரூபாய் கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் என்னால இது பண்ண முடியல. இப்போ எக்ஸாக்டான பிரைஸ் என்ன அப்படின்ற டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்ணிருப்போம். இந்த பிரைஸுக்கு ஒர்த்தா இல்லையான்றத கமெண்ட்ல நம்ம பேசுவோம். ஓகேவா? இது எங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். நிஜமாவே ஒர்த்தா இருந்துச்சு அப்படின்னா நாங்க ரிவ்யூ பண்றோம். இல்லாட்டி என்னன்றதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நன்றி.